ஆமா. ஹாய் செல்லம்ஸ், வாங்க நம்ம வீட்ல என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. அங்க பாருங்க, ஒருத்தன் பால்கனியில ஏற்கனவே முடிச்சுன்னு இருக்கிறான். கட்டுன்னு கட்ட. மதியத்துக்கு சுட சுட சோறு. காலையில் வந்து ப்ரெட்டு சாப்பிட்டோம், நம்ம சீஸ் வச்சு ஜாம் போட்டு. நான் சத்தமாக கொஞ்சம் குடிச்சேன். அப்பா சுடு. நெய் காய்ச்சி வச்சுருக்குறோம். அப்புறம் கொஞ்சம் தக்காளி இனிப்பு இருக்குது, தக்காளி ஜாம், நேற்று வச்ச ரசம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு செய்த ராஜ்மா பொரியல், ராஜ்மா கிட்னி இதுன்னு சொல்லுவாங்க, அது பொரியல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு, சூப்பரான ஒரு தக்காளி பருப்பு தான் கடைஞ்சிருக்கிறோம். நெய் ஊற்றி சாப்பிட சுவை அள்ளும். கொஞ்சம் இங்கே அவரைக்காய் பொரியல், சூப்பர்மா, அருமையான அவரைக்காய் பொரியல். நேற்றுக்கு ஒருத்தங்க கேஜிஎஃப்னு சொல்ல மறந்துட்டீங்கன்னாங்க. இது கேஜிஎஃப் காயெல்லாம் தீர்ந்து போச்சு, இதெல்லாம் சென்னை காய் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வறுவல். முட்டை ஃபேமிலி, இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு வேற லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். அதுக்குள்ளே போய் இதை தண்ணி குடிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு பொடி. உங்க வீட்ல என்ன சமையல்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. என்னோட சிஸ்டர் தான் எனக்காக வாங்கி கொடுத்தா. சிஸ்டருக்கு வாங்கினா எனக்கு நல்லா இருக்கிறதுனால என்னைய வச்சுக்க சொல்லிட்டான். அதனால நான் வந்து எடுத்துக்கிட்டேன். லிங்க் வந்து கொடு. நிறைய பேர் ட்ரெஸ் அழகா இருக்கு லிங்க் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ. பேஜ்ல வாங்குனது லிங்க் இருக்குமான்னு தெரியல. இருந்துச்சுன்னா அக்காவை கொடுக்க சொல்றேன். சரிங்களா? சுசி பொட்டிக்ல இருக்கு. வந்து வாங்குங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டா பேஜ் நாங்க கொடுக்குறோம். அது சுகன்யா அக்கா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறீங்க. சுகன்யா அக்காவுக்கு இன்னும் ஒரு 3 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது. டேட்டு தான் இன்னும் மாப்பிள்ளலாம் பார்த்தாச்சு. டேட்டு தான் இன்னும் எந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ சிறப்பாக எல்லாருமே கங்க்ராட் சொல்லிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். இன்றைக்கி வந்து பூஜா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ப்ரமோஷன் வீடியோ. அதில் வந்து ஒருத்தர் பாவம் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறார் பொழுது. அதனால் என்ன சொல்கிறாரு, வந்து அப்படியே யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னாரு. நான் போய் கமெண்ட் பண்ணியிருந்தேன், அதான் ஈஸி இல்லை, நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேசிட்டேருமா. அதுக்கு வந்து நாங்களாம் கஷ்டப்பட்டு படித்து டிகிரி வாங்கி போய் வேலை பார்க்குறோன்னாரு. எல்லோரும் தான் கஷ்டப்பட்டு தான் டிகிரி வாங்குறாங்க. நான் கூட தான் என் பெரிய பொண்ணுக்கு 2 டிகிரி வாங்கி கொடுத்துருக்கேன், என் பையனுக்கு 2 டிகிரி. செல்லக்குட்டி படிச்சு அதான் சொல்கிறேன்டாப்பா. இல்லை ராஜா, அவர் சொல்கிறேன் அந்த மாதிரி. அதாவது நான் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன்ல, அதை சொல்கிறேன். நான் பண்ணியிருக்கோம். யூடியூப் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்குது, எங்களுக்கு மட்டுமா கொடுக்குது? நாங்கள் 5 சேனல் வச்சுட்டு இருக்கோம்னு சொல்கிறீங்க. 5 சேனல் 4 தான், சரியா? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து ஒரே ஒரு சேனல் தான். 3 செல்லக்குட்டிஸ்க்கும் 3 சேனலு, எங்கள் 2 பேருக்கு சேர்த்து ஒரு சேனல் தான். 4 சேனல் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 50 சேனல் வச்சுருந்தா கூட நீங்கள் கஷ்டப்பட்டாதாங்க காசு வரும். நானும் பூஜாவோட இதுக்கு நான் மேக்கப் அதிகமாக போடுறேன், நான் ட்ரெஸ் நல்லா பண்ணுறேன், நான் பண்ணக்கூடாது. இருக்கட்டுமே, என்ன வயசு குழந்தை பண்ணிக்கின்னு போட்டோமே. என்னென்னலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் நாங்கள் ஒரு இதாக எடுத்துக்க போகிறதில்ல. இருந்தாலும் நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா இதுன்னு கேட்குறோம் நாங்கள். நீங்கள் தான் வேலைக்கு போகிறீங்கல்ல, ஓவர் டைம் பார்த்து சம்பாரித்து உங்கள் குடும்பத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படின்றத பாருங்கள். எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம். எது சொன்னாலும் அவங்க வந்து சொல்லிட்டு போட்டோம் எங்களை. அவங்களுக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஏன்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு ஒன்று வந்து நல்ல கமெண்ட்ஸுங்களை கொடுத்து எங்களை வந்து க்ரோ அப், இன்னும் வாங்க எழுந்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் வீடியோ போடுறோம். உங்களை மாதிரி பார்த்து வயிறு எறிகிறவங்களும் நாங்கள் வீடியோவே போகிறது கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் போங்க பிரயோஜனமாக. ஏன் வரீங்க? 4 சேனல் 5 சேனல் வச்சுன்னுக்குறோம். நீங்கள் என்னத்துக்கு வந்து பார்க்குறீங்க? உங்களுக்கு வேலை இன்னவோ அதை மட்டும் போய் பார்த்துட்டு, உண்மையாக சொல்கிறேன், கஷ்டப்பட்டு. அதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். வாய்ப்புகள் கிடைக்குது, வாய்ப்புகள் எல்லாருக்கும் கொடுக்குது இந்த யூடியூப். எங்க ஃபேமிலிக்கு மட்டுமா இல்ல, யூடியூப் வந்து எங்க ஃபேமிலிக்கு மட்டுமா சொந்தம் சொல்லுங்க? நாங்க மட்டுமா 4 சேனல் வச்சு ரன் பண்றோம்? இந்த உலகத்துக்கே கொட்டி இருக்குது வாய்ப்பு. அவங்க பயன்படுத்திக்கிட்டு அதை முன்னேறி வர வேண்டியதுதான். இதுல ஒருத்தர் பார்த்து பொறாமப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க எங்களுக்கு சொல்றீங்க இதே நாங்களாவது எங்க வீடியோஸை கஷ்டப்பட்டு எங்க வீடியோஸை போட்டு சம்பாதிக்கிறோம். சில பேர்லாம் இப்ப கிளம்பி இருக்கிறாங்க, அடுத்தவங்களோட வீடியோஸை எடுத்து போட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்கள் வீடியோஸ்லாம் போட்டு 1.5 2M போயிருக்குது ஒரு சிலருக்குலாம், சரிங்களா? போட்டோம் பொழைச்சி போயிட்டு அவங்க வீடியோஸில் போய் நாங்கள் சொல்லி பார்த்தோம், போய் டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணலை, பொழைச்சிட்டு போடணும்னு விட்டுருக்குறோம். அந்த மாதிரி அடுத்தவங்க உழைப்பை நாங்கள் திருடலை. ஆமாம், எங்களால் அதுக்குள்ளே எனக்கு டச்சப் பண்ணுறா ஒருத்தி வந்து எந்த அளவுக்கு பாசம். நம்மளால வாழ்ந்தாங்கன்னு தான் இருக்கணுமே தவிர விழுந்தாங்கன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி
அடுத்தவங்க வீடியோ போட்டு அவங்க அவ்வளோ நல்லா இருக்கும்போது எங்களோட சொந்த உழைப்புங்க, அடுத்தவங்க உழைப்பை திருடலை நாங்கள். சரிங்களா? உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, வேணா நீங்களும் போயிட்டு சம்பாதிங்க. சரிங்களா? அடுத்தவங்களை பத்தி நாங்க பேசியும் வீடியோ போடல. சரிங்களா? எங்களை பத்தி பேசி எங்களை பத்தி வீடியோ எங்களோட இது அதை பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க, சந்தோஷமா அடுத்தடுத்த வீடியோ போடுங்கன்றாங்க. அவங்களுக்காக தான் நாங்க. அந்த மாதிரி இருக்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த எவ்வளவு திருஷ்டி பாருங்க. பசங்க வந்து ப்ரமோஷன் போடுறாங்கன்னு சொல்றீங்க. பசங்க ப்ரமோஷன் போடுறாங்க தான், அவங்களோட வலைத்தளத்துல அவங்களால என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. பசங்க சம்பாதிக்கிறாங்க, பசங்களுக்கு ப்ராடக்ட் வருது. ஆனா பசங்க யூஸ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத சுத்தி இருக்கிற எங்களுக்குலாம் தராங்க, கூட இருக்கிற எங்களுக்கு தராங்க. இது பாத்தீங்கன்னா இது வருஷா போட்ட ட்ரெஸ் தான், நான் போட்டிருக்க க்ரீமா இருக்கட்டும், நான் போட்டிருக்க பர்ஃப்யூமா இருக்கட்டும், நான் போட்டிருக்க என்கிட்ட இருக்கிற இந்த செயினா இருக்கட்டும், இதோ இந்த வழியில இருக்கட்டும், பசங்க எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது அவங்க கிட்டே வச்சுக்க மாட்டாங்க, இல்லாதவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு எடுத்து தராங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம யூஸ் பண்ணாத பொருள் நம்ம கிட்ட இருக்குன்னா அது யாருக்கும் சொந்தமான பொருள் தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி பின்பற்றி பசங்க நடந்துக்கிறாங்க. பசங்க அவங்களே வச்சுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ செல்வகுட்டி. அக்காக்காகவே மனசு இருக்கணும்ல, சொல்ல மாட்டாங்க. மாட்டாங்க. நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம் அது எல்லாருமே. வருஷா எனக்கு கிட்டத்தட்ட 2 ட்ரெஸ் குடுத்துருக்கா. பூஜா இது மாதிரி ப்ரொமோஷன் வருதுன்னா கொடுப்பா, அக்கா நாங்க வச்சு என்னக்கா பண்ண போறோம், நீங்களும் யூஸ் பண்ணுங்கக்கா, நீங்களும் அழகா இருக்குக்கா. இல்ல இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல யாராவது நமக்கு போட்டுக்க துணி தர மாட்டாங்களான்னு ஏங்கின காலங்கள்லாம் இருக்குங்க. என்னோட லைஃப்ல நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறத கண்டிப்பா கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்லாம் கூட பண்ணியிருக்கீங்க, வாட்ஸ்அப் பண்ணி பார்சல்லாம் கூட நாங்கள் அனுப்பி விட்ருக்கோம். அதெல்லாம் நம்ம இது பண்ணுறது இல்லை. அந்த குழந்தைங்க அழகாக காலேஜுக்கு போட்டு போகிறாங்க தெரியுமா, ஏன்னா இவங்ககிட்ட இருக்கு, அதை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க. அப்படிதான் பசங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து வருஷம் ஒரு ப்ரமோஷன் யூஸ் பண்ணா அதே இவன் வந்து சும்மா வச்சு பார்த்து ப்ரமோஷன் பண்ணா அவ்வளவுதான். க்ரீமா இருக்கட்டும் எல்லாமே புதுசா சீல் பிடிக்காம தான் கொடுப்பாங்க. யூஸ் பண்ணது தானே கொடுக்குறாங்க, அவங்க என்ன யூஸ் பண்ணிட்டு தானே கொடுக்குறாங்க, இது என்ன சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லாதீங்க. எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் கொடுப்பாங்க, யூஸ் பண்ணது கொடுக்க மாட்டாங்க பசங்க. அவங்க அம்மா மாதிரியே தான். வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டடா பை. எல்லாத்தையும்